வணக்கம் மாணவர்களே. லாஸ்ட் கிளாஸில் நான் வெர்னியர் கேலிப்பர் அந்த வெர்னியர் அளவியை பற்றி நம்ம படித்தோம். அதில் என்ன செய்யணும், அதோடைய படத்தை சொல்லிக் கொடுத்தேன், பாகங்களை குறிக்க சொல்லிக் கொடுத்தேன். அந்த பாடத்தை அந்த வெர்னியர் கேலிப்பர் என்னென்ன இதிலெலாம் இருக்குதுன்னு சொல்லிக் கொடுத்தேன். அடுத்து கருவியின் மீச்சிற்றளவை பற்றி கண்டுபிடிச்சோம். அடுத்து சுழிப்புலையை பற்றி கண்டுபிடிச்சோம். நேர் சுழிப்புலை, எதிர்ப்புலை சுழிப்புலையை கண்டுபிடிச்சோம். இப்படி அநேக காரியங்களை நான் சொல்லிக் கொடுத்தேன். இதில் 5 மார்க் கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் கேட்பான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 மார்க் கொஸ்டின் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வீட்டில் இன்றைக்கி படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குறது என்ன செய்யணும், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருகலவியை பற்றி பார்க்க போகிறோம். திருகலவி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் பேஜ் நம்பர் 7வது பேஜில் லாஸ்ட்டில் இருக்குது 1.6. அதில் திருகலவின்னு அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1.6 பார்த்து திருகலவி பற்றி நல்லா புரிஞ்சுக்கிடலாம். திருகலவி 1 மில்லிமீட்டர் 100ல் 1 பங்கு அளவிற்கு துல்லியமாக அளவிடும் கருவியாகும். கம்பியின் விட்டம், மெல்லிய உலோக தகட்டின் தடிமன் போன்றவற்றை அளவிட முடியாது. திருகலவியில் ஒரு நிலையான அமைப்பு இருக்குது, நிலையான முனை. எந்த ஜாமம் வைக்கணுமோ அப்படியே உலோக சட்டத்தை நான் நினச்சிக்கணும், உலோக சட்டத்தை இடையில் வைக்கணும். அடுத்தபடி நகரும் முனை ஒன்று காணப்படுது, நகரும் முனை. அடுத்த உலோக சட்டம் ஒன்று காணப்படுது. அடுத்த குறிக்கோள் ஒன்று காணப்படுது. அடுத்தது அளவுகோல் ஒன்று காணப்படுது. அடுத்த பற்சட்ட அமைப்பு காணப்படுது. நிறுத்து துமரை காணப்படுகிறது. இதுதான் இதோடைய படகு. இதில் பார்க்க போனால் உலோக உருளை பொருத்தப்பட்டுள்ளது. உருளையின் உட்புறம் புரிகள் செதுக்கப்பட்டிருக்கும், புதிகள் காணப்படுகிறது. பொறியினுள் திருகு ஒன்று இயங்கி வருகிறது. உருளையின் மேல்புறத்தில் திருகின் அச்சுக்கு இணையாக மில்லிமீட்டர் அளவுகள் குறிக்கப்பட்ட அளவுகோல் உள்ளது. இது குறிக்கோள் எனப்படும். திருகின் தலைப்பகுதியோடு உள்ளிடற்ற உருளை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. அதன் குவிந்த முனை 100 பிரிவுகளை கொண்டது. இது தலைக்கோல் எனப்படும். யூ வடிவ சட்டத்தின் ஒரு முனையில் நிலையான முனை ஒன்றும் அதற்கெதிரே நகரக்கூடிய முனை ஒன்றும் உள்ளன. திருகின் தலைப்பகுதியில் உள்ள பற்சட்ட அமைப்பு திருகானது அளவுக்கு அதிகமாக திருகப்படுவதை தடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. இதான் திருகலவியை பற்றி கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக திருகலவியை பயன்படுத்துதல் பற்றி, நிலையான உலோக சட்ட உருளைக்கு மேல் திருகை சுற்றும் போது அதன் முனை முன்னோக்கி நகரும் தொலைவு, சுற்றப்பட்ட சுற்றுகளின் எண்ணிக்கை நேர் தகவில் அமையும் என்று திருகு தத்துவத்தின் அடிப்படையில் திருகலவி இயங்குகிறது. அடுத்தபடியாக புரியடை தூரம். ஒரு முழு சுற்றுக்கு திருகின் முனை நகரும் தொலைவு புரியடை தூரம் எனப்படும். திருகு அளவியில் இதன் அளவு 1 மில்லிமீட்டராக உள்ளது. புரியடை தூரம் = புரிக்கோள் திருகு நகர்ந்த தொலைவு பை தலைக்கோள் சுற்றிய எண்ணிக்கை. அடுத்தபடியாக திருகு அளவியின் மீச்சிற்றளவு. திருகின் தலைப்பகுதியில் தலைக்கோளின் ஒரு பிரிவு அளவிற்கு சுற்றும்போது திருகின் முனை நகரும் தூரம் திருகின் மீச்சிற்றளவு எனப்படும். மீச்சிற்றளவு = பொறியிட தூரம் பை தலைக்கோள் பிரிவுகளின் எண்ணிக்கை. அடுத்தபடியாக திருகு அளவின் சுழிப்பிழை. நகரும் முனையில் சமதள பரப்பும் எதிரே உள்ள நிலையான முனையில் சமதள பரப்பும் இணையும் போது தலைக்கோளின் சுழிப்பிரிவு பொறிக்கோளின் வரைகோட்டுடன் இணைந்த சுழிப்பிழை ஏதும் இல்லை. அடுத்த நேர் சுழிப்பிழை. திருகுமுனையின் சமதள பரப்பும் எதிரே உள்ள குமிழியின் சமதள பரப்பும் இணையும் போது தலைக்கோளின் சுழிப்பிழை வரைகோட்டிற்கு கீழ் அமைந்தால் அது நேர் சுழிப்பிழை எனப்படும். 8ஆம் பக்கத்தில் 1.7 நேர் சுழிப்பிழையை கொட்டி கொடுத்துருக்காங்க. இது நேர் சுழிப்பிழை எனப்படும். இந்த நேர் சுழிப்பிழை ப்ளஸ் n×LC, n என்பது தலைக்கோள் ஒன்றிப்பு, n = 5 என நேர் சுழிப்பிழை சுழிதிரத்தின் போக -0.05 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக எதிர் சுழிப்பிழை. திருகுமுனையின்
திருகுமுனையின் சமதள பரப்பும் எதிர்முனையில் சமதள பரப்பும் இணையும் போது தலைக்கோளின் சுழிப்பிரிவு பொறிக்கோளின் வரைகோட்டுக்கு மேல் அமைந்தால் அது எதிர் சுழிப்புலை எனப்படும். படத்தில் கொடுத்துருக்காங்க 1.8 எதிர் சுழிப்புலை, 1.8 எதிர் சுழிப்புலை. இது முக்கியமானது. இது கண்டிப்பாக என்ன திருக்கல்வி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். English medium boys, please listen. Last class studied them the vernier caliper. That is a very important question for vernier caliper. The vernier caliper, the least count, 0 error, positive 0 error, negative 0 error. That is a very important question for this lesson. In this day, we are studying from screw gauge. Screw gauge is an instrument that can measure the dimension up to 1/100 of the millimeter or 0.01 millimeter. With the screw gauge, it is possible to measure the diameter of thin wire and thickness of the thin metallic plates. That is thin metallic plates. Description of screw gauge. The screw gauge consists of U-shaped metal frame. A hollow cylinder is attached to the one end of the frame. Page number 7, figure number 1.6. The grooves are cut on the inner surface of cylinder through which a screw passes, and the cylinder parallel to the axis of the screw. There is the scale, which is graduated in millimeter. It is called pitch scale. One of the end of the screw is attached to sleeve. The head of the sleeve is divided into 100 divisions and it is called head scale. The end of the screw, the plan surface spindle, a stud, is attached to the other end of the frame, just opposite to the tip of the screw. The screw head is provided with the richest arrangement to prevent the user from excreting undue pressure. Using the screw gauge. The screw gauge works on the principle when a screw rotates in the nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotations. The pitch of the screw. The pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. It is equal to 1 millimeter in typical screw gauge. Screw gauge. That is a very important. Least count of the screw gauge. The distance moved by the tip of the screw for rotation of one division on the head scale is called the least count of the screw gauge. The least count of the screw instrument is equal to volume of one smallest scale reading by total number of head scale of divisions. The zero error. When the movable stud of the screw and opposite fixed stud on the frame area brought into content, the zero of the head scale coincide the pitch scale axis, there is zero error. That is positive error. When the movable stud and the screw of the opposite fixed stud on the frame of the brought and contain, if the zero of the head scale lies below which on the scale axis, the zero error is positive. Here the fifth division of the scale consists with the pitch scale axis, the zero error. Page number 8, figure number 1.7. That is zero error is equal to
Correct is minus 0.05 millimeter. The next is negative zero error. Negative zero error. When the plane surface of the screw of the opposite plane stuck on the frame and brought into contact, the zero of the head scale lies above the pitch scale axis, zero is negative. Hence the 95th division coincides with the pitch scale axis, that the zero error is negative and given by zero error is equal to 100 minus n into LC. Z is equal to 100 minus 95 LC is equal to minus 5 in 10 to the power 001. That is a very important. That is a positive zero error and a negative zero error. Next is measuring mass. Page number 8. We commonly use of the term weight, which is actually the mass. Many things measured these terms is common word. The SI unit of mass kilogram, if any case, the unit are based on the items purchased. For example, we buy gold in gram or milligram, medicine in milligram, provision in gram and kilogram, and express cargo to tons. Can we use the same instrument for measuring about listed items? In this section, we are study about the sum of the instrument used to measuring mass. Next is common balance. Next is common balance. Common balance. Common balance compares the sample mass with the standard reference mass. The reference mass is 5 kg, 10 kg. This balance can measure the mass accurately to 5 grams. Next is physical balance. The balance is used to labs and similarly to be balanced, but it is lot more sensitive and can measure mass on object correct to the milligram. The standard reference masses used to physical balance 10 milligram, 20 milligram, 15 milligram, 100 milligrams each. That is a digital balance. Nowadays, for acute measurement, digital balances are used, which measure mass actually even up to few milligrams, the least value being 10 milligrams. This electrical device is easy to handle and commonly used to jewelry shop and labs. Next is spring balance. The balance helps us to find the weight on object. It consists of spring fixed one end to another end, hook structure, the rod of the other end. It works to Hooke's law, which states the addition of the weight proportional increase of the length of the spring. The printer attached to the rod, which slides over a gradual scale of the right. The spring extends to according to the weight attached, and the hook pointed reads weight of the object of the scale. அடுத்த நிறைய அளவிடுதல். தமிழ் வீடியோ வாய்ஸ் கவனிச்சுக்கோ. அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம். வணிகத்துறையில் போனால், கடையில் போனால் எஸ்ஐ அலகு முறையில் கிலோகிராம்னு சொல்கிறோம். அதில் பார்க்க போனால் நான் வாங்கும் பொருட்களை பார்த்தோன்னா தங்கம் வாங்கும்போது கிராமில் வாங்குவோம், அல்லது மில்லிகிராமில் வாங்குவோம். மருந்துகள் வாங்கும்போது மில்லிகிராம் அளவில் வாங்குவோம். மளிகை கடையில் பொருட்களை வாங்கும்போது கிராம் மற்றும் கிலோகிராம் அளவில் வாங்குவோம். ஏற்றுமதி பொருட்களை டன் அடிப்படையில் வாங்குகிறோம். ஒரே கருவியை பயன்படுத்தி பலவிதமான அளவீடுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சிறிய அளவு நிறைகளையும் பெரிய அளவு நிறைகளையும் தனித்தனியாக கருவிகளில் பயன்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக பாரு,
பொது தராசு. இது எல்லா கடைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு தராசு. இது படித்தர நிறைகளோட பொருட்களை ஒப்பிட்டு அளவீடு செய்ய பயன்படுகிறது. இது 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ, 100 கிலோ, 100 கிராம், 50 கிராம், 500 கிராம், 5 கிலோ வரைக்கும் இது என்ன செய்யலாம், அளந்து பார்த்துக்கிடலாம். 5 கிலோ வரைக்கும் இதில் மூலம் அளந்து பார்த்துக்கிடலாம். இது எல்லா சந்தையிலையும் பார்க்கலாம், சந்தையில் பார்க்கலாம், எல்லாத்துலேயும் பார்க்கலாம். அடுத்தபடி இயற்பியல் திராசு. இந்த இயற்பியல் திராசு எங்கே இருக்குன்னா ஆய்வகத்தில் பயன்படுத்துவாங்க. இது சாதாரண திராசு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதிக துல்லியமாக அளக்கக்கூடிய ஒரு கருவி. 10 மில்லிகிராம், 20 மில்லிகிராம், 50 மில்லிகிராம், 100, 200, 500, 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ, 200 கிலோ எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு 200 கிராம் எல்லாம் கிராம் கணக்கில் அளக்கிறதுக்கு இது பயன்படக்கூடிய இது லேபில் இருக்கும். ஃபிசிக்ஸ் லேபில், கெமிஸ்ட்ரி லேபில் இது வச்சுருக்கிறாங்க. அடுத்தபடியாக எண்ணியல் திராசு. இது எங்கே இருக்குன்னா தற்காலத்தில் பார்க்கணும்னா தங்க கடையில் இருக்கும். மில்லிகிராம் அளவுக்கு சொல்லிடுவாங்க. இதில் மீச்சிட்டளவு 10 மில்லிகிராம் அளவிற்கு இருக்கிறது. இத்தகைய திராசுகளை கையாள எளிது. இவை ஆய்வகங்கள் மற்றும் நகை கடையில் பயன்படுத்துகிறாங்க. எல்லா கடைகளிலும் இது வந்துட்டு, எல்லா கடைகளிலும் இது ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தப்போ என்ன சொல்கிறாங்க, நகை கடையில் பயன்படுத்துகிறாங்க. மில்லிகிராம் முதல் கொண்டு ஒரு கம்மலை தங்க கம்மலை கொண்டு வச்சா இத்தனை மில்லிகிராம் இருக்குது, இத்தனை கிராம் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அளவு கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. அடுத்தபடியாக சுருள். சுருள்வில் திராசு. இது எங்கே இருக்குன்னா சுருள்வில் திராசு எடையை கணக்கிட பயன்படக்கூடியது. இக்கருவி உள்ளிடத்தில் எக்கு சுருள்வில்லை பயன்படுத்தி பொருத்தி கொண்டு அமைக்கப்பட்டதாகும். இதன் மேல்முனை நிலையான வளையத்தோடு பொருத்தப்பட்டிருக்கும். அது கீழ்முனையானது பொருளோடு வளையப்பட்டிருக்கும். சுருள்வில்லில் கொடுக்கப்படுகின்ற விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருள் விரிவடையும் தொலைவிற்கு நேர் தகவில் அமையும். ஹூக்ஸ் விதிப்படி இது நடக்கும். இதன் மூலமாக என்ன செய்யலாம், எந்த அளவையும் அளக்க பயன்படக்கூடிய ஒரு கருவி. ரைட்டு. தமிழ் மீடியம் பையங்க கவனிச்சுக்கோ. இந்த திருகலவியில் படமறைந்து பாகங்களை குறிஞ்சு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கேட்பாங்க. திருகலவியின் என்ன செய்யணும், திருகலவியை பற்றி என்ன செய்யணும், அமைப்பை எழுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக திருகலவியை கொண்டு ஒரு ஒரு இது கொடுத்து நினச்சிவாங்க, அதோட அளவை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நம்ம சுழிப்பிழையை கண்டுபிடிச்சி நேர்மொழி சுழிப்பிழை, எதிர்மலை சுழிப்பிழைன்னு சொல்லி போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். அடுத்தபடியாக பொது தராசை பற்றி கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டினுக்கு. இயற்பியல் தராசை பற்றி கேட்பாங்க. அடுத்தப்போ எண்ணியல் தராசை பற்றி கேட்பாங்க. சுருள்வில் தராசை பற்றி கேட்பாங்க. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் இதை நோட்டில் எழுதுங்க, எழுதி நினச்சிங்க, கம்ப்ளீட்டாக படிங்க. கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கருவி. ஈஸியாக இருக்கும், நல்லா படித்து ஈஸியாக இது வரைக்கும் தான் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்தபடியாக இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் கவனிச்சுக்கோ. that is very important question for screw gauge. The figure of screw gauge, the using of screw gauge, that is a 5 mark question. The least count of screw gauge, 2 marks question. Positive 0 error, negative 0 error, that is a very 2 mark question. அடுத்து என்னது, common balance 2 marks question. Physical balance 2 marks question. Digital balance 2 mark question. Spring balance 2 marks question. That is a very important question for examination. Please write the question answer and study them. Thank you.